படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே சின்ன ரெக்கையோட இருக்கிற ஒரு தேவதையை தான் காட்டுறாங்க. இவரோட பேரு கேப்ரியல். ஸோ இவர் டெக்ஸ்ட் பண்ணிட்டே காரை ஓட்டி ஆக்சிடென்ட் ஆக போகிறவங்களை அலர்ட் பண்ணி ஆக்சிடென்ட் ஆகாமல் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுற வேலையை பார்த்துட்ருப்பார். பட் இவருக்கு ஒரு மனுஷனோட வழிகாட்டியாக இருக்கணுங்கிறது ரொம்ப ஆசை. ஒரு முறை தேவதைங்களுக்கான மீட்டிங் அட்டன் பண்ண போகும்போது இவர் ஆசைப்படுற இந்த வழிகாட்டி வேலையை செய்கிற ஏஞ்சல் சாவோட விளிம்பில் நின்ன ஒருத்தனுக்கு அவனோட எதிர்காலத்தை காட்டி அவனுக்கு வாழ்க்கை மேல ஒரு நம்பிக்கையை வர வச்சேன்னு அவரோட அருமை பெருமையை பேசிட்டு இருப்பாரு. அதை கேட்ட கேப்ரியல் அந்த ஏஞ்சல் டீமோட அந்த ஹெட்டு கிட்ட போய், எனக்கு அவர் மாதிரி எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியா இருக்கணும்னு ஆசையா இருக்கு, ஸோ எனக்கு அந்த வேலையை கொடுங்கன்னு கேட்பாரு. பட் அதுக்கு டீம் லீடர், கடவுளுக்கு யாருக்கு எந்த வேலையை கொடுக்கணும்னு தெரியும், ஸோ நீ உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி அனுப்பி வச்சிருவாங்க. அப்போ கேப்ரியலுமே அவரோட வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. அப்போதான் கேப்ரியல் நம்ம படத்தோட ஹீரோவை மீட் பண்ணுவார். கேப்ரியல் ஹீரோவை பார்க்கும்போது ஹீரோவும் சேம் வாழ்க்கையே வெறுத்து போன ஒரு ஸ்டேஜில் தான் இருப்பார். ஹீரோ ஆர்கிடெக்ட் முடிச்சுட்டு இந்தியாவிலேருந்து வந்திருப்பார் போல. பட் படித்ததுக்கான சரியான வேலை கிடைக்காம இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பார். வீடு கிளீன் பண்ணுறது, டெலிவரி பண்ணுறது, ஒரு கேக் ஷாப்பில் கேக்குக்காக கியூவில் நிற்கிற வேலை முதற்கொண்டு எல்லா வேலையுமே பண்ணுவார். அப்படி இருந்தாலுமே அவரோட லைஃப்பை சமாளிக்க காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பார். நைட் ரூம் எடுத்து தூங்க கூட அவர்கிட்ட காசு இருக்காது. பார்க்கிங் ஏரியாலே காரை போட்டுட்டு காரிலேயே படுத்து தூங்கிட்டு இருப்பார். ஹீரோவோட லைஃப் இப்படி போயிட்டு இருக்க ஒரு நாள் ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் ஹீரோவுக்கு வேலை கிடைக்கும். அந்த கோடீஸ்வரரோட பேர் செஃப். செஃப்போட லைஃப் ஸ்டைல் பார்த்தோன்னா நம்ம ஹீரோவோட லைஃப் ஸ்டைலுக்கு அப்படியே ஆப்போசிட். எப்பவும் வெக்கேஷன், பார்ட்டி, காஸ்ட்லி ட்ரெஸ், வாட்ச்னு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பார். ஸோ இப்படி ஹீரோ ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க, செஃப் ஒரு பக்கம் ஜாலியாக இருக்க, ஒரு நாள் ஹீரோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை டேட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதா சொல்லிட்டு கிளம்புவார். அப்போ செஃப் ஹீரோவை தடுத்து, இந்த ட்ரெஸ்ஸோட இடம் போகிற இரு, நான் உனக்கு ஒரு நல்ல ஜாக்கெட் கொடுக்குறேன்னு அவருக்கு ஒரு நல்ல ஜாக்கெட் எடுத்து கொடுத்து, நீ எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லி விசாரிப்பார். அப்போ ஹீரோவும் அவர் ஏதோ ஒரு லோக்கல் ஷாப் பேரை சொல்லுவார். அது கேட்டதும், அட அங்கே போகாத இங்கே போன்னு சொல்லி இன்னும் ஒரு காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்டை சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போக சொல்லுவார். அப்போ ஹீரோவுக்கு அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமே அப்படின்னு கொஞ்சம் தயக்கம் இருந்தாலும் பொண்ணுங்களுக்கும் அதுதான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சி ஏதோ நினப்பில் கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே கூட்டிகிட்டு போயிடுவார். பட் அவர்கிட்ட அந்த பில்லை பே பண்ணுறதுக்கு போதுமான அளவு காசு இருக்காது. அப்போ கேர்ள் ஃப்ரெண்டு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு டேட்லேயே கேர்ள் ஃப்ரெண்டை பே பண்ண வச்சா நல்லா இருக்காதுல்ல. ஸோ செஃப் அஃபிஷியல் யூஸுக்காக கொடுத்த ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணிடுவார். இந்த விஷயம் தெரிஞ்சதும் செஃப் ஹீரோ வேலையை விட்டு நிறுத்திடுவார். அப்போ ஹீரோ சரி வேலை போச்சே இனி அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டு வெளியே வந்தால் அவரோட காரை பார்க்கிங் டிக்கெட் எடுக்கலன்னு டோ பண்ணிட்டு போயிட்டதா சொல்லுவாங்க. வேலை போச்சு, காரு போச்சு, இனி பார்ட் டைம் டெலிவரி ஜாப் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த டெலிவரி ஆப்ல இருந்துமே ஒரு மெசேஜ் வரும். இனிமேல் நாங்கள் எல்லா டெலிவரியும் ரோபோட் வச்சு பண்ணிக்க போகிறோம், ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் ஒர்க் பண்ணதுக்காக தேங்க்ஸ் அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, ஒரே நாளில் இவ்வளோ நடந்தால் எப்படி இருக்கும். ஸோ ஹீரோ அந்த சோகத்தில் நின்றுட்டு இருக்க, ஏஞ்சல் கப்ரியலும் அதை பார்த்துட்டு இருப்பார். இவனை இப்படி பார்க்கும்போது அந்த வழிகாட்டி ஏஞ்சல் தான் அவருக்கு ஞாபகம் வரும். ஸோ எங்கள் ஹீரோ வாழ்க்கை மேலே நம்பிக்கை இழந்துட்டானோ அப்படின்னு நினச்சி அந்த வழிகாட்டி ஏஞ்சல் மாதிரியே நம்ம ஹீரோ கிட்ட போய், நான் தான் கப்ரியல், நான் தான் உன்னோட ஏஞ்சல், உன் லைஃப்பில் நடக்கிற எல்லாமே எனக்கு தெரியும், பட் இதை நினச்சி நீ உடஞ்சி போகக்கூடாது. இப்போ வேணா நீ உன் லைஃப்பில் இப்படி இருக்கலாம், பட் உன் ஃப்யூச்சர் இப்படி இருக்காதுன்னு சொல்லி அவனுக்கு நம்பிக்கை கொடுக்க அவனோட ஃப்யூச்சருக்குமே கூட்டிகிட்டு போய் காட்டுவார். அதில் ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டு கூட ஒரே வீட்டில் ஸ்டே பண்ணியிருப்பார். பட் அதுவுமே அவரோட வீடாக இருக்காது, ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டோட சிஸ்டரோட வீடாக இருக்கும். ஸோ அங்கேயுமே ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் போல் அங்கேயுமே ஹீரோ அன்கம்ஃபர்டபுளாக தான் உட்காந்துருப்பார். சரி ஃப்யூச்சரில் என்ன வேலை பார்க்குறாருன்னு பார்த்தா அங்கேயும் டெலிவரி பாயாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். இதில் அந்த கம்பெனி உச்சா போக கூட டைம் கொடுக்க மாட்டானுங்க போல். ஸோ டெலிவரி பண்ண போகும்போதே யூரின் பாட்டில்னு ஒன்று கையோடய எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. இதை பார்த்ததும் ஹீரோ இன்னுமே வெக்ஸ் ஆயிடுவார். என் வாழ்க்கை என்றைக்குமே சரியாகாதா, நான் இப்படி தான் வாழ போகிறேன்னு செம்மையாக டென்ஷன் ஆவார். அப்போ கப்ரியல், வாழ்க்கையில் எப்போவுமே நம்மக்கிட்ட என்ன இல்லைன்னு யோசிக்கக்கூடாது, என்ன இருக்குன்னு யோசிக்கணும்,
உனக்கு ஒரு வீடு இருக்கும், உன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து வாழ போற, உனக்கு ஒரு பர்மனன்ட் ஜாப் இருக்குன்னு சொல்ல ஹீரோ காண்டாகி, என்னையா வீடு, தம்ம துண்டு வீட்டுல 10 பேர் இருக்கும், அங்கேயும் வேண்டா விருந்தாலையா தான் இருந்துட்டு இருக்கேன், யூரின் பாட்டில வச்சுட்டே பாக்குற வேலைலாம் ஒரு வேலையானு கத்த. அப்ப கப்ரியல், பின்ன நீ எப்படி வாழ நினைக்கிற, செஃப் மாதிரியா? அவனோட வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும் நீ என்னெல்லாம் இழந்திருக்கேன்னு சொல்ல. அப்ப ஹீரோ, எனக்கு அப்படி தோணல, அதுதான் பெஸ்ட் லைஃப்னு சொல்ல. சரி அப்ப வாழ்ந்து பாருன்னு ஹீரோக்கு செஃப்போட வாழ்க்கையும் செஃப்புக்கு ஹீரோவோட வாழ்க்கையுமே மாத்தி விட்டுருவார். அதாவது ஹீரோ செஃப்பா ஆடம்பர வாழ்க்கை வாழ்ற மாதிரியும், செஃப் ஹீரோ மாதிரி ஓட்டக்காரு பார்ட் டைம் ஜாப்புன்னு காசுக்கு கஷ்டப்படுற மாதிரியும் மாத்தி வச்சிருவார். இப்ப ஹீரோ கப்ரியல் தேவதா சொன்ன மாதிரி லைஃப்பை பத்தி புரிஞ்சுக்கிட்டாரா, இல்ல அந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்குன்னு செட்டில் ஆனாரா? இதுக்கிடையில ஒரு கட்டத்துல செஃப்புக்கு அவரோட வாழ்க்கையை ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்காருன்னு தெரியும் போது என்ன ஆகுது? இதுக்கு மேல இந்த மாதிரி மனுஷங்களோட வாழ்க்கைய ஸ்விட்ச் பண்ணி விடுறது ஏஞ்சலோட சட்டப்படி குற்றம். இதனால கப்ரியலுக்கு என்னாச்சு? இது எல்லாத்தையும் கப்ரியல் சரி பண்ணாரா இல்லையாங்கிறது தான் குட் ஃபார்ச்சூன் அப்படின்னு 2024 ரிலீஸ் ஆன படத்தோட மொத்த கதையுமே. இது ஒரு டிராமா ஃபேண்டசி மூவி தான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் ஸ்க்ரீனில் ஹீரோ கஷ்டப்படுறத பார்க்கும்போது நம்மளாலையுமே கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. படத்தை கடைசி வரைக்குமே சுவாரஸ்யமாக காமெடியாக தான் கொண்டு போயிருந்தாங்க. பட் கிளைமேக்ஸ் மட்டும்தான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லணும். ஒரு தரமான கிளைமேக்ஸை கொடுத்துருந்தா கண்டிப்பாக ஒருத்தான படம்னு சொல்லியிருக்கலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டா, ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சி சரியில்லையாப்பா.